ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் 53வது பாட்டு பார்க்க போகிறோம். முளைப்பன முறுவல் அம்முறுவல் வெந்துயர் விளைப்பன அன்றியும் மெலிந்து நாள்தோறும் இழைப்பன நுண்ணிடை இழைப்ப மென்முலை திளைப்பன முத்தொடு செம்பொன்னு ஆரமே. இதுதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். முளைப்பன முறுவல் அந்நகரத்து பெண்களின் முகத்திலே எப்பொழுதும் புன்சிரிப்பு தோன்றுவன. அம்முறுவல் வெந்துயர் விளைப்பன அந்த புன்சிரிப்பு அப்பெண்கள்பால் காதல் கொண்ட ஆடவருக்கு கொடிய துன்பத்தை உண்டாக்கும். அன்றியும் நுண்ணிடை அல்லாது அம்மகளிரின் சிறிய இடைகள் மெலிந்து நாள்தோறும் இழைப்பன நாள்தோறும் மெலிந்து இழைப்பனவாகும். நுண்ணிடை இழைப்ப அவர்களது மெல்லிடையை இவ்வாறு இழைக்க மென்முலை முத்தொடு செம்பொன் ஆரமே திளைப்பன. அம்மகளிரது மென்மையான தனங்கள் முத்து வடங்களும் பொன்னரி மாலைகளும் பூண்டு திளைப்பனவாகும் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். முதல்ல முளைப்பன முறுவல். இந்த இடத்துல முளைத்தல் அப்படின்னா உதித்தல்னு அர்த்தம். அதனால தான் நம்ம பயிர் முளைக்கலையா அப்படின்னு கேட்டால் இன்னும் உதிக்கலையான்னு அர்த்தம். முளைச்சி 3 இலை விடலை அப்படின்னா இன்னும் 3 இலை கூட இன்னும் உதிக்கலை அப்படின்ற பொருளில் வருது. அதனால முளைத்தல்னா உதித்தல்னு அர்த்தம். என்ன உதிக்கிறது அப்படின்னா முறுவல். முறுவல் அப்படின்னா பல்லுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நலம் புனைந்துரைத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் தலைவன் தலைவியை பற்றி சொல்கிறது 3வது குறளில் முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுண்கண் வேய்த்தோள் அவட்கு அப்படின்னு வரும். அதில் முறிமேனி தளிர் போன்ற மேனியும், முத்தம் முறுவல் முத்துக்களை போன்ற பற்களும், வெறி நாற்றம் இயல்பாகவே நறுமணம் வீசக்கூடிய தன்மையும், வேலுண்கண் வேல் போன்ற கண்களும், வேய்த்தோள் அவட்கு மூங்கில் போன்ற தோள்களும் என் தலைவிக்கு உண்டு அப்படின்னு தலைவன் சொல்லக்கூடிய இடத்துல முத்தம் முறுவல் அப்படின்னா முத்து போன்ற பல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனால பல்லுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று புன்னகை அப்படின்னே ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது ஆரண்ய காண்டத்தில் சூர்பனகை படலத்தில் ஒரு பாட்டு, அதையும் படிக்கணும் கேளுங்க. ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையலாகும் சீதை தன் நடையை நோக்கி சிறியது ஓர் முறுவல் செய்தான். மாது அவள் தானும் ஆண்டு வந்து நீருண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தாள் அப்படின்ற இடத்துல ராமன் எப்படி ஒரு அண்ணன் சீதை வர்றதை பார்த்துட்டு அண்ணன் ஒதுங்கி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புன்னகை பூக்கிறான். அதே மாதிரி அந்த பக்கம் தண்ணீர் அருந்துவதற்காக வருகிற யானை அந்த நடை அதை பார்த்துட்டு ராமனுடைய நடையையும் நோக்கிட்டு ஒரு புதியதோர் முறுவல் சீதையும் புன்னகை பூக்கிறாள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் வர்ற மாதிரி முறுவல் அப்படின்னா புன்னகைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் பல்லையும் சொல்லலை, புன்னகையும் சொல்லலை. இந்த இடத்துல மகிழ்ச்சி அப்படின்னும் ஒரு அர்த்தம் இருக்குது. தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் பழிதீர் முறுவல் சிறிதே தோற்றல் அப்படின்னு ஒரு நூற்பா இருக்குது. அதில் வர்ற மாதிரி அது மகிழ்ச்சியையும் குறிக்கும். அந்த மகிழ்ச்சியை தான் இந்த பாட்டில் சொல்கிறாரு. அந்த மாதிரி நகரத்து பெண்கள் ஒரு ஒரு அவங்களுடைய புன்சிரிப்புனால அம்முறுவல் வெந்துயர் விளைப்பன. அதை வெந்துயர் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவங்க காம வேதனை, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆடவர்களுக்கு வரக்கூடிய காம வேதனையை தான் வெந்துயர் அப்படின்னு சொல்றாரு. அது வெந்துயர் விளைவிக்கிறது. அன்றியும் நுண்ணிடை, வெறும்னா சும்மா நுண்ணிடைன்னு மட்டும் சொல்லலை. கம்பர் என்ன சொல்றாரு, அன்றியும் நுண்ணிடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே அதாவது இடுப்பே இல்லை அவங்களுக்கு, கிட்டத்தட்ட இல்லாதது மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அன்றியும் அப்படின்னு ஒரு அடை சேர்க்கிறாரு. அப்படியே மிச்ச மீதி இருக்கிறதும் என்ன ஆகுது, நுண்ணிடையும் மெலிந்து நாள்தோறும் இழைப்பன. மிச்ச மீதி இருக்கக்கூடிய இடுப்பும் கொஞ்சம் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே இருக்கிறது. நுண்ணிடை இழைப்ப அந்த மாதிரி அவர்களுடைய மெல்லிடை இன்னும் இழைக்க, ஏன் இன்னும் மேலும் மேலும் ஏன் இன்னும் இழைச்சிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வேற சொல்றாரு. என்ன, மென்முலை முத்தோடு செம்பொன் ஆரமே திளைப்பன. அதாவது ஒரு பக்கம் இடுப்பு மெலிந்து கொண்டே போகிறது, இழைத்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறம் அவர்களுடைய தனங்கள், அதாவது மார்பகங்களில் இருக்கக்கூடிய முத்து மாலைகள், செம்பொன் ஆரம் இதெல்லாம் திளைக்கிறது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதில் 2-3 கருத்து இருக்கு. ஒன்றா பார்க்கலாம். முதல்ல
ஒரு அதாவது பெண்களுடைய ஒரு பக்கம் இடுப்பு வந்து மெலிது, மார்பகங்கள் வந்து ஒரு பக்கம், ஆரங்கள் அந்த இதெல்லாம் பார்த்து திளைக்கிறது அப்படின்றது மேலோட்டமான பொருள். இதற்கு உள்ளூர இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னா, மகிழ்ச்சி அல்லது இந்த மாதிரி ஒரு சோகம் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று இருக்கிறது ரொம்ப இயல்பு. இதனுடைய உட்கருத்து என்னன்னா, இதனால ஒருவர் வருந்துவதும் மற்றொருவர் மகிழ்வதும் உலக இயற்கை அப்படின்னு சொல்ல வராரு. அதனால தான் இடுப்பு மெலியும் பொழுது அங்கே மார்பகங்கள் வந்து திளைக்கிறது, மகிழ்ச்சியில் திளைக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இது தொடங்கி இந்த பாடல் தொடங்கி இது முதல் 13 பாடல்கள், அடுத்து வரக்கூடிய 12 பாடல்கள் இதை தவிர எல்லாமே அந்த நகர மக்கள் வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு வர்ற வர்ணனை தான். இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. முளைப்பன முறுவல் அம்முறுவல் வெந்துயர் விளைப்பன அன்றியும் மெலிந்து நாள்தோறும் இழைப்பன நுண்ணிடை இழைப்ப மென்முலை திளைப்பன முத்தோடு செம்பொன் ஆரமே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.